வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கேந்திரங்கள், திரிகோணங்கள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப் ஆஸ்ட்ரோ சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. கேந்திரங்கள் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஓகே, நம்ம பிறந்த அந்த நேரம், ஓகேங்களா, சாஞ்சாங்க பிரகாரம் குழந்தை பிறந்த நேரம், சூரிய உதயாதி நேரத்திலிருந்து கணக்கிட்டு இந்த லக்னங்கள்ட்டு ஏற்கனவே கணிக்கப்பட்டு தான் இருக்குது. அது பிரகாரம் ஒரு மேஷ லக்னம், கும்ப லக்னம் வரும். அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 4 கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸ்ன்னுவாங்க, மூலைகள். ஓகே, ஒரு காங்க்ரீட்டில் ஒரு வீடு கட்டும் போது 4 முனையிலையும் பில்லர் ஃபஸ்ட்டு எழுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 4 ஸ்தானங்கள், ஒரு ஜாதகத்தை தாங்கி பிடிக்கும் 4 முனைகள், ஸ்தானங்கள். இது கேந்திரங்கள். ஓகே, கேந்திரங்களை விஷ்ணு ஸ்தானங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ 1 விட 4 பெரிய இடம், 4 விட 7ஆம் இடம் பெரிய இடம், 7ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் பெரிய இடம். லக்னம் ஜாதகன் ஜாதகியை குறிக்கும். 4ஆம் இடம் தாயார், கல்வி, நகராத சொத்துக்கள், படிப்பு, இதெல்லாம் சொல்லும். 7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள், கூட்டு வியாபாரம். 10ஆம் இடம் தொழில், உத்தியோகம், அதிகார பதவிகள், இதெல்லாம் சொல்லிடும். கர்மஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானங்களில் இயற்கையாகவே பாவகிரகங்கள், இயற்கை பாவகிரகங்கள் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பார். ஹைலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஇஓ, டெசிக்னேட்டட் டாக்டர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய ஹைலி கிரீனிக்கில் சைன் பண்ணுவாங்க. சூரியன் தான் கேட்க வேணாம், அவங்க ஆளக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பாங்க, அதிகாரம் உள்ள பதவிகளில் இருப்பாங்க. ஓகே, மற்றவங்கள ஆட்டி படைக்கக்கூடிய சூரியன்னா அத்தாரிட்டேரியன். ஓகே, சர்வாதிகாரி, அந்த மாதிரி ஒரு பவர் உள்ளதாக இருப்பாங்க. இந்த மாதிரி ராகு கேதுக்கள் கூட இருக்கலாம். சனி பகவான் தாராளமாக இருக்கலாம். உழைப்பு கிரகம் உழைப்பு ஸ்தானத்தில் இருந்தால் ஏராளமான ஆட்கள் இவரை கீழே உழைத்து இவரையும் முன்னேற்றுவாங்க. இவரும் அப்படி கைவிட்டுற மாட்டார். இவரும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க முன்னேற்றத்துக்காக, அவங்களுடைய சேம நலத்துக்காக பாடுபடுவார். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டேன்? செவ்வாய் சொல்லிட்டேன், சனி சொல்லிட்டேன், சூரியன் சொல்லிட்டேன், ராகு கேது சொல்லிட்டேன். இவங்க தான் பாவகிரகங்கள். ஓகே, அடுத்தது வேணால் தேய்பிரை சந்திரனையும் அந்த இடத்துல சேர்த்துக்கலாம், பாவகிரகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது புதன் கூட ஓரளவு பத்திர யோகத்தை கொடுத்துருவார் கேந்திரத்தில் இருக்கும்போது. ஓகே, பாபரோடு சேர்ந்த புதன் நான் எடுத்துப்பேன். ஓகே, லக்ன பாபர்னு எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் இயற்கை பாவகிரகம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தபோது ரொம்பவே நல்லது. அடுத்தது திரிகோணத்துக்கு வருவோம். திரிகோணன்றது என்னங்க? 1, 5, 9. திருப்பியும் லக்னம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புகழ், அதிர்ஷ்டஸ்தானமும் கூட இது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம், பித்திருக்கு ஸ்தானம், ஆண்டவன் அருள், குருவருள், திருவருள். அதே மாதிரி லக்னத்தை விட 5ஆம் இடம் உயர்ந்தது, 5ஆம் வீட்டை விட 9ஆம் இடம் உயர்ந்தது. ஸோ இந்த இடங்களில் சுபகிரகங்கள், சுபர்னு சொல்லிட்டாலே என்ன உங்கள் மைண்டில் வரணும்? இயற்கை ஃபஸ்ட்டு சுபர், முழு சுபர் அப்படின்னா, முழு முதற் கடவுள் மாதிரி முழு சுபர் அப்படின்னா குரு பகவான் உங்கள் மைண்டில் வரணும். அடுத்த சுபர் அப்படின்னா சுக்கரன் தான். 75% சுபருங்க அவர். இந்த 2 கிரகமும் யாருக்கும் எந்த லக்னத்துக்கும் கிடையவே கூடாது. சூரிய சந்திரன் கிடக்கூடாதுன்ற மாதிரி, அப்பா அம்மா கிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி முழு சுபர் சுக்கரன், 75 விழுக்காடு மன்னிக்கும், முழு சுகர் குரு, 2வது 75 விழுக்காடு சுகர் சுக்கரன். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபரோடு சேராத புதன், இதுவும் சுபர் தான். அடுத்தது வளர்பிறை பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடிய, இல்லை பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய முழு நிலவு, இவர்கள் தான் சுபகிரகங்கள். ஆனால் சுபகிரகங்கள் லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குறைந்த உழைப்பினால், முயற்சியினால் ஒருத்தரை முன்னேற்றம். ஆனால் கேந்திரங்கள் அப்படி இல்லை, கடுமையான முயற்சி, நெற்றி வேர்வில் நிலத்தில் சென்றவனே உங்களுக்கு பலனாதி அளிக்கும். இதுதான் தாத்பரியங்கள். சரிங்களா? அதே போல் சுபகிரகங்கள் கேந்திரங்கள் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் என்ற ஒரு கொடிய தோஷத்துக்கு ஆளாகி கெட்டவராயிடலாம். இதுதான் பெரிய சிக்கலான ஒரு அமைப்பு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல கிரகம், ஓகே, சுபகிரகம் கேந்திரங்களில் போய் உட்காரும் போது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை அடைகிறது. அதனால் அது கெட்டு போகுது. அப்படி குரு, ஒரு எக்ஸாம்பிள்னால் குரு லக்னத்தில் இருக்கும்போது அவர் திக்பலம் அடைவார். அதே நேரத்தில் அது கேந்திரன்றதுனால அது தோஷத்துக்கு உண்டாகுவார். கேந்திராதிபதி தோஷத்துக்கு உண்டாகி அவருடைய காரகத்துவங்களில் ஒன்றான தன காரகத்துவத்தையும் புத்திர காரகத்துவத்தையும், முக்கியமான 2 காரகத்துவத்தை கொஞ்சம் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார், அழிப்பார், கெடுப்பார்.
அதே போல் 7ஆம் வீட்டில் அவர் ஆட்சி பெறும்போது குறிப்பாக மிதுன லக்னக்காரர்களுக்கு அவர் 7ஆம் வீட்டில் குரு வீட்டில் ஆட்சி பெற்று தான் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றுட்டு ஆஹா ஓடினாங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கலைன்றது உலக அறியும். ஆனால் அரசியலில் அம்சயோகத்தை ஏற்படுத்தி 7ஆம் வீட்டில் குரு உச்சன்றதுனால ஆட்சி பெற்றதுனால உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாங்க. அரசியலாக அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதே போல் எண்ணற்றவர்களுக்கு சொல்லலாம் சரிங்களா. அவர் ஏன்னா குரு லக்னத்தை பார்க்குறதுனால புகழ் கீர்த்திக்கு பங்கம் இல்லை, ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பந்தம் இல்லை. என்றைக்குமே ஒரு குரு லக்னத்தை பார்த்துட்டாலே வாழ்நாள் முழுக்க பிளாக் கார்ட் செக்யூரிட்டியோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகிற மாதிரி, கருப்பு புனைப்படையோட செலவே இல்லாமல் அவங்களுக்கு சம்பளமே நம்ம கொடுக்க தேவையில்லை, அவங்கள நம்மளை பாதுகாப்பாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு லக்னத்தையோ ராசியோ குரு பார்க்கின்ற ஒரு தன்மை. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஜோதிட நலம் விரும்பிகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சுபம்.